உண்டு. ஜோசப் விஜய் ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நானே கருதுகிறேன். ஜாபேஸ் கிறிஸ்டி என்கின்ற இந்த நபர் இந்த தேர்தலில் திமுக தோற்று போவதற்கான ஒரு காரணத்தை கண்டுபிடித்திருக்கிறார். அது காரணம் என்னவென்றால், திமுக தோற்று போனதற்கு காரணம் இந்த சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்த டிஎம்கே அவர்கள் முக்கியமா பெந்தேகோஸ்தே திருச்சபைகளை நிராகரித்ததாக என்னுடைய தனிப்பட்ட உணர்வுகளை நான் உணர்ந்தேன். பெந்தேகோஸ்தே சபைகளை நிராகரித்ததுதான் திமுக தோற்று போனதற்கான காரணம் என்று சொல்லி இவர் கண்டுபிடித்திருக்கிறார். அவர்கள் எப்படி நிராகரித்தார்கள்? பெந்தேகோஸ்தேக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுக்கவில்லை என்று சொல்லி இந்த நபர் சொல்லுகிறார். பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு பெரிய மாற்றத்தையும் அங்கீகாரத்தையும் அவர்களால் வாங்கி கொடுக்க முடியவில்லை. இவர்களை எல்லாம் அழைத்து கௌரவப்படுத்தியிருக்க வேண்டுமோ? இவர்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தேக்காரர்கள், இந்த பெந்தேகோஸ்தேனால் மட்டும்தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கிறது, அல்லது இந்த பெந்தேகோஸ்தேனால் தமிழகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, ஆகவே இவர்களை எல்லாரும் வணங்குங்கள் என்று சொல்லி கௌரவப்படுத்தியிருக்க வேண்டுமோ? அதை செய்யாமல் விட்டதனால்தான் திமுக தோற்று போனதோ? சிஎஸ்ஐ, ரோமன் கத்திரிக்கை அந்த மாதிரி டினாமினேஷன்களைத்தான் அவர்கள் கண்டுகொண்டார்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்களை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை என்பதாக சொல்லுகிறார். சில சபைகளை மாத்திரம் நம்பி கொண்டார்கள். அந்த சபைகளுக்கு கட்டடம் உண்டு, நிலம் உண்டு. ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகள் தான் ஜனம் உண்டு. ஜனம் கட்டடம் இல்லாமல் இருந்தாலும் நிலம் இல்லாமல் இருந்தாலும் ஜனம் பெந்தேகோஸ்தே சபைகள் தான் இருக்கிறது என்பதை ஆளுகிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தால், அவர்களை கௌரவப்படுத்தினால், சிஎஸ்ஐ பிஷப்மார்கள் எல்லாம் கூட்டத்திலே முன்னிறுத்துகிறார்கள் அல்லவா, அதை போல எல்லா பெந்தேகோஸ்தேக்காரர்களையும் எல்லா கூட்டத்துக்கும் அழைத்து முன்னிறுத்தி கௌரவப்படுத்தினால் அப்பொழுது மட்டும்தான் ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்பதாக சொல்லுகிறார். பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தால் அவர்கள் ஜெயம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. உண்மையாக கேட்டால் இல்லை. 2024 கூட பெந்தேகோஸ்தே மாமன்றம் சார்பாக நடத்தப்பட்ட கிறிஸ்துமஸ் விழாவிலே துணை முதலமைச்சர் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்தி பேசினார்கள். அங்கே முன்னிறுத்தப்பட்டது பெந்தேகோஸ்தேக்காரர்கள் தான். ஏன், தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பதாக கூட பெந்தேகோஸ்தே பாஸ்டர்கள் போய் சந்திக்கிறார்கள். பெந்தேகோஸ்தே சபைகளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுத்தால் அவர்கள் ஜெயம் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. இல்ல, பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு என்ன மாதிரியான அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்? சரி, போகட்டும். பெந்தேகோஸ்தேக்காரர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்காததினால், பெந்தேகோஸ்தேக்காரர்களை நிராகரித்ததனால் டிஎம்கே தோற்றதா, இல்லை பெருவாரியான மக்கள் ஓட்டு போடாததனால் டிஎம்கே தோற்றதா? உண்மையிலேயே டிஎம்கேக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை டிவிகேக்கு ஓட்டு போட்ட மக்களுடைய எண்ணிக்கை காட்டிலும் குறைவு, ஆகவே தோற்றார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே கிறுக்கர்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள், எங்களை கண்டுகொள்ளவில்லை ஆகவே தோற்றார்கள் என்பதாக. அடுத்ததாக அந்த நபர் சொல்லுகிற காரியம், இப்பொழுது சிஎம் ஆகி இருக்கிற நடிகர் விஜய், அவர் ஒரு ரட்சிக்கப்பட்ட மகன் என்பதாக சொல்லுகிறார். ஜோசப் விஜய் ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியமாக நானே கருதுகிறேன். விஜய் ரட்சிக்கப்பட்டவனா? இது எப்போ நடந்தது என்று சொல்லி எனக்கே தெரியவில்லை. இன்றைய வரைக்கும் ரட்சிக்கப்படவில்லை. நான் சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்ட நபர். கிறிஸ்தவர்கள் பெருமை கொள்ள வேண்டும். ஏன், விஜய் ஒரு ரட்சிக்கப்பட்ட நபர், அவர் சிஎம் ஆக வந்திருக்கிறார், ஆகவே பெருமை கொள்ள வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை வாழ்த்துவோம். எஸ், சபைக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்னவர்களை நாம் ஆதரித்தோம். ஒரு தேவனுடைய பிள்ளையே நிற்கும் பொழுது நாம் கரங்களை தட்டுவதில் எந்த விதமான நம்ம சோர்வுகள் இருக்கக்கூடாது. அப்படி பின்னணி வித்தியாசமாக இருக்கலாம். எவ்ரி சின்னர் ஆஸ் அ பாஸ்ட் லைஃப், எவ்ரி செயின்ட் ஆஸ் அ பாஸ்ட் லைஃப். ஆமென், ஆமென். கடந்த கால பாவிகள் இந்நாள் பரிசுத்தவான்களை மாற்ற கர்த்தரால் முடியும். அவருடைய ரத்தத்தினாலே கழுவ முடியும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனை பார்த்து நீதிமான் என்று சொல்லுகிறவன் சாபத்துக்குரியவர்கள் என்று சொல்லி. இதே வசனத்தை உங்களுக்கு புரியும்படியாக சொன்னால், ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை பார்த்து ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவர் சாபத்துக்குரியவர்கள். விஜய் ஒரு கிறிஸ்தவன் அல்ல, ரட்சிக்கப்பட்ட நபர் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். பெயர்லே ஜோசப் என்கின்ற வேதாகமத்தில் உள்ள ஒரு நபருடைய பெயர் இருந்தால் கிறிஸ்தவராகிவிட முடியுமா? கிறிஸ்தவம் என்பது எது? இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதுதான் கிறிஸ்தவம். இயேசு கிறிஸ்து போதித்ததன் அடிப்படையிலே விஜய் கிறிஸ்தவர் என்கின்ற
நிலைமைக்கு வரக்கூடியவர் அல்ல. மனைவியை தள்ளிவிட்டு கள்ளக்காதலியோடு இருக்கிறவர் ரட்சிக்கப்பட்ட நபர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் திருச்சியிலே ஆர்சி சர்ச்சிலே முட்டங்கால் போட்டு நடந்ததால் ஒரு மனிதன் கிறிஸ்தவனாகி விட முடியுமா? அது ஒரு மத ரீதியாக அது கிறிஸ்தவம் என்று வைத்துக் கொண்டால் கூட ரட்சிக்கப்பட்ட நபர் என்று எப்படி சொல்ல முடியும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் இப்படி போன நபர் அங்கு சர்ச்சுக்குள்ள முட்டி போட்டு நடந்து விட்டு அதே நாளிலே தானே ஒரு சிலைக்கு முன்பாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுகிறார். இது ரட்சிக்கப்பட்ட நபர் செய்வாரா? ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் விக்கிரகங்களை வணங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் தேர்தல் முடிந்த பின்பதாக எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற அந்த கேப்ல விஜய் என்ன செய்தார்? எங்கே போனார்? திருச்செந்தூரிலே போய் சத்ரு சம்ஹார பூஜை செய்த நபர். அதாவது சத்ரு எதிரி சம்ஹாரம் அழிய வேண்டும் என்று சொல்லி பூஜை செய்யக்கூடிய நபர். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தாவேக தலைவர் விஜய் வழிபாடு. எதிரிகளை ஜெயிக்கும் சத்ரு சம்ஹார பூஜை. கடலில் கால் நனைத்தும் வேலுடன் சென்று வழிபாடு. எனக்கு இருக்கிற எதிரிகள் எல்லாம் அழிய வேண்டும் என்று சொல்லி பூஜை செய்கின்ற ஒரு நபர் எப்படி கிறிஸ்தவராக இருக்க முடியும்? எப்படி ரட்சிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்க முடியும்? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் அதைத் தொடர்ந்து இவ்வளவு நாட்கள் மூட நம்பிக்கை நிமித்தம் கையில நூல் கட்டுவார்கள் அல்லவா? அப்படி கட்டவில்லை. இந்து மத நம்பிக்கையின்படி சிலர் பொட்டு வைப்பார்கள் அல்லவா? அப்படி பொட்டு வைக்கவில்லை. ஆனால் 2 நாட்களாக பதவியேற்பதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக இருந்து கையிலே திடீரென்று சிவப்பு நூல் கட்டப்பட்டிருக்கிறது, நெற்றியிலே பொட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்தவமா? இதுதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா? ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். விஜய் எதை செய்தாலும் ஜனத்திலே இருக்கிற ரத்தன் பண்டிட் என்கின்ற ஜோசியக்காரன் சொல்கிற அடிப்படையில செயல்படக்கூடிய நபர். ரத்தன் பண்டிட் யார்? ஜெயலலிதாவுக்கு ஜோசியக்காரனாக இருந்த ஒரு நபர். அந்த நபர் பிறப்பின் அடிப்படையில ஒரு மனிதர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி தீர்மானிக்கக்கூடிய நபர். பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு எழுதுவதுதான் ஜாதகம். அந்த ஜாதகத்தை பார்த்து இவர் நல்லவரா கெட்டவரா என்று சொல்லி அவர் அந்த ஜோசியர் கணிப்பாரா? அதாவது இப்போ நான் எப்படி ஒரு ஜாதகத்தை கணிப்பேன்னா, இதெல்லாம் ஜெயலலிதா மட்டும் கற்றுக்கிட்டதான். அவங்க 100 ஜாதகம் கொடுப்பாங்க. யார் எம்எல்ஏவா, யார் மந்திரியாவா, யார் யார் தோக்கிற சான்ஸ் இருக்குது, படுதோல்வி அடைகிற ஜாதகம் ஏதாச்சும் இருக்கா, கிரேட்டாக ஜெயிக்கிற ஜாதகம் இருக்கா, யார் நல்லவன் யார் கெட்டவன், இப்படி கேட்பாங்க. நான் அதெல்லாம் பிரித்து எடுத்து கொடுத்துருக்கேன். அந்த ஜோசியருடைய அறிவுரை கேட்டுத்தான் விஜய் சத்ரு சங்கார பூஜைக்கு போகிறதாகட்டும், இப்பொழுது கையில நூல் கட்டி கொண்டிருப்பதாகட்டும், இனிமேல் இயங்க போகிற காரியங்களாகட்டும் இருக்கிறது. அதாவது முழுவதும் இந்து மத வழிபாட்டு ரீதிக்குள்ளாக புகுந்து கிடக்கிற நபர். அந்த நபரை பார்த்து ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை என்று சொல்வது எவ்வளவு பெரிய மகா அயோக்கியத்தனம். ஜோசப் விஜய் ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு நேரம் இது. ஏனென்றால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மகன் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராய் வருவது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். இவர்கள் பாஸ்டர்கள், துன்மார்க்கனை நீதிமான் சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படியானால் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனை அப்பட்டமாக தெரிகிறது ரட்சிக்கப்படவில்லை, அவர்கள் மூட நம்பிக்கையிலே கிடக்கிறார்கள், அந்நிய மத வழிபாட்டுகளை செய்கிறார்கள், எதிரிகள் அழிய வேண்டும் என்று அந்நிய தெய்வங்கள் முன்பாக பூஜை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை ரட்சிக்கப்பட்ட மனிதன், அதற்காக நாம் பெருமை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்களை. அன்புக்குரியவர்களே, மக்கள் எந்த அடிப்படையிலே மாறுகிறார்கள் என்பதை பாருங்கள். எதற்காக பெருமை கொள்ள வேண்டும்? எங்கள் மதத்தை சார்ந்தவர் என்கிறதிலே தான் பெருமை. உங்களுக்கும் ஜாதி பெருமை பார்க்கிறவர்களுக்கு என்ன வித்தியாசம்? வெறி பிடித்தவர்களாக இருக்காதீர்கள். அன்புக்குரியவர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல. அந்த ராஜ்யத்திலே பங்கடைவதற்கு வழிபாருங்கள், அதற்காக உண்மையை பேசுங்கள். இந்த பூமிக்குரிய ராஜ்யம் நிலையற்றது. இதிலே நாம் ஆளுகிறோம், எல்லா மனிதர்களும் கலந்து வாழ்கிறார்கள். ஆகவே எல்லா மனிதர்களையும் ஆளுகை செய்வதற்காக இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற வழக்கத்தின்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்கள் நல்லவர்கள் அல்ல, இவர்கள் கெட்டவர்கள், இவர்களை காட்டிலும் அவர்கள் கெட்டவர்கள், அவர்களை காட்டிலும் அப்படித்தான் பார்க்க முடியும். ஆனால் இவர் கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கிறார், ஆகவே இவர் ரட்சிக்கப்பட்டவர், ஆகவே இவர் நல்லவர், இவர் வந்தது பெருமை என்று சொல்லி மூட நம்பிக்கைக்குள்ளாக மக்களை வழிநடத்துகின்றவர்களும் அந்த நம்பிக்கைக்குள்ளாக விழுகிற மக்களும் சபிக்கப்பட்டவர்கள். துன்மார்க்கனை நீதிமானாக்குகிற ஜனங்கள் சபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த கள்ளப்போதர்கள் இடத்திற்கிடம் மாறுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை இந்த தேர்தலில் விஜய் தோற்று ஸ்டாலின் ஜெயித்திருந்தால் வேறு விதமாக பேசியிருப்பார்கள். கர்த்தர் எங்களுக்கு அப்பொழுதே சொன்னார், நீதியின் சூரியன் என்றெல்லாம் பேசியிருப்பார்கள். அப்போ பச்சோந்திகள், இப்படிப்பட்ட போதவர்கள் பச்சோந்திகள். தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ளப்போதர்களை விட்டு விலகியிருங்கள். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவன் சபிக்கப்பட்டவன்.
அவர்கள் மாம்சமானதை நம்புகிறார்கள், அதிலே பெருமை பாராட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள், சபிக்கப்பட்டவர்கள்.